இது என்னால பண்ண முடியுமாங்கிற கேள்வி எனக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு தைரியத்துல நான் ஒத்துக்கிட்டேன். எல்லா சீனும் முடிச்சுட்டேன். பர்டிகுலரா அந்த சீன் வரும்போது 7 பக்க டயலாக்ல என்னால ஒரு 2 லைன் கூட தாங்க முடியும். கோவம் வருது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, அழுக வருது, உடம்பெல்லாம் நடுங்குது. நீ எல்லாம் ஒரு ஆக்டரா என்ன நானே திட்டிக்கிட்டேன். இதை என்னால பண்ணவே முடியாது, முடிவே பண்ணேன். அழுது கண்ணெல்லாம் வீங்கிருச்சு. இதை கண்டிப்பா முடிச்சே ஆகணுங்கிற தெரிய வந்துச்சு. எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன்னு பார்த்தேன், எங்கெல்லாம் தடுமாறேன்னு கவனிச்சேன். தடுமாற ஒவ்வொரு இடத்துலயும் என்ன நானே என்கரேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன் தாண்டிட்ட சூப்பர், செகண்ட் லைன் வா, ஃபர்ஸ்ட் பேஜ் தாண்டிட்ட சூப்பர், ரெண்டாவது பேஜ் வா அப்படின்னு என்ன நானே என்கரேஜ் பண்ணி திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சு 147 முறை தோத்து போய் 148வது டேக் 7 பக்க டயலாக 10 நிமிஷம் சீனை சிங்கிள் டேக்ல பண்ணி முடிச்சு. தோத்தப்ப எவ்வளவு அழுகணும், அதை விட அதிகமா அழுது ஜெயிச்சிட்டோங்கிற சந்தோஷம். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆக்டரா எனக்கு பெரிய பேர் இருக்கு. அதுக்கப்புறம் எந்த தோல்வி வந்தாலும் தோல்வியவே தெரியல, அத்தனையும் பாடமாக தான் தெரிஞ்சு. நான் மட்டும் திரும்ப ட்ரை பண்ணாம விட்டுருந்தா என்னால என்ன முடியும்னு எனக்கே தெரியாம போயிருக்கு. நீங்க எப்பெல்லாம் தோக்குறீங்களோ அப்போ உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா ஜெயிச்சிருக்கீங்க. ஒரு தோல்வி 100 பாடமும் கற்றுக் கொடுக்கும், 147 பாடமும் கற்றுக் கொடுக்கும். தோல்வி வாழ்க்கை